வாழ்க்கையில் பணம் தான் எல்லாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பணம் இல்லாதனால நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மிஸ் பண்ணுற நிறைய முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதில் ஒன்று, சில வேளை நம்முடைய வாழ்க்கையே நம்ம மிஸ் பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிறது தான். அதனால் காசுனால நம்ம என்னத்தை பண்ண முடியும், எல்லாத்தையுமே காசுனால பண்ண முடியுமா அப்படின்னுலாம் நம்ம ஆர்குமெண்ட் சேக்குக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் சில நேரங்களில் கையில் ஒரு 1000 ரூபாய் எடுக்க இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து, அந்த நிலைமையை நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு நம்ம படக்கூடிய பாடுகள், இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்காத காரியங்கள் ஒன்றும் கிடையாது. இப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம செகண்ட் அந்த இதில் வீடியோவில் பார்த்த மாதிரி, மணி டாக்கோட செகண்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி, நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இப்போ ஆசைப்படுவோம். நம்ம அனுபவிக்காத எல்லா ஃபெசிலிட்டிஸ், எல்லா சுக சௌகரியங்கள் எல்லாமே பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படும்போது, பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சில நல்ல காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்காதனால, சேவிங் மாதிரி உள்ள நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்காதனால என்ன ஆகுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு காலத்தில் தேவை வரும்போது அவங்க சேர்த்து வைக்காதனால, ஏதாவது ஒரு காலத்தில் இந்த எனேபிளிங் ஆக இருக்கக்கூடிய ஆட்கள், பெற்றோராக இருக்கட்டும், வேற யாராக இருக்கட்டும், அவங்க இல்லாமல் போகக்கூடிய கட்டத்தில் பிள்ளைங்க வந்து அப்படியே தளர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இருட்டாயிரும் ஃபுல்லாகவே. அதனால ஏன்னா நமக்கே தெரியும், ஒரு 100 ரூபாய் சேர்த்து வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், ஒரு 100 ரூபாவை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும். ரெண்டையுமே நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு தெரியும். 100 ரூபாய் 10 நாள் நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்குறோன்னா, ஒரே நாள் ஒரே செகண்டில் நமக்கு அதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதனால நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும்போது, கூடவே இல்லாய்மை பற்றி சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்குறதோட நிற்காமல் அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் சேவ் பண்ணுறதுக்கு. என்கரேஜ் பண்ணுறதுன்னா நம்ம அட்வைஸ் கொடுக்குறது இல்லை. ஒரு பேப்பரை வாங்கி கொடுங்க, பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து கொடுங்க, சேவ் பண்ண சொல்லுங்கள். அந்த சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ போட்டு வைக்க சொல்லுங்கள். அவங்கக்கிட்டேயே அவங்கள கூட்டிகிட்டு போய் அதை செய்ய சொல்லுங்கள். அந்த கிடைக்கக்கூடிய பைசாவில் சின்ன சின்ன சேரிட்டிஸ் பண்ண சொல்லுங்கள். அது வந்து இந்த உலகத்தில் நிறைய மனுஷத்துவத்தை வளர்க்கும். நிறைய விஷயம் இப்போ இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய நல்ல காரியங்களை இந்த உலகத்தில் கொண்டு வைக்க இதே பணத்தினால நமக்கு வந்து கொண்டு வர முடியும். அப்படி இல்லாத ஒரு ஜெனரேஷனில் நம்ம இப்போ இருக்கோம். அப்படிப்பட்ட பண்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். நம்ம நினச்சோன்னா இந்த மாதிரி பண்புகளை நம்ம திருப்பியும் கொண்டு வர முடியும். அதனால் பணம் வேஸ்ட்டு, இருக்கும்போது நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, இல்லாத போது இல்லாத மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. வாழ்க்கையில் நிறைய தப்புகள் பண்ணி நம்ம அனுபவித்து படிக்கிறத விட, தெரிஞ்சவங்க சொல்லும்போது அதை வந்து இப்போ ஃபாலோ பண்ணக்கூடிய தன்மையை பிள்ளைகளுக்கு நீங்கள் உண்டாக்கி கொடுங்க. மணி பற்றி பேசணும்னா இன்னும் நிறைய நமக்கு பேச முடியும். அப்போ இது வந்து சின்னதான ஒரு அட்வைஸ் மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.